ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $70,994 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேமில் பிடிசி வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு அழகான இன்வெர்ஸ் சொல்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இன்வெர்ஸ் சொல்கிற நெக் லைனில் தான் எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஒன்று நடந்திருக்குது இங்கே. சரியா? இப்போ எங்களுக்கு இந்த இன்வெர்ஸ் சொல்கிற வந்து எங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட் சொல்கிற கன்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்படணும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபிஜி கேப் இருக்குது. எங்களுக்கு இந்த ப்ளஸ் $70,401 $69,996 வரைக்கும் எங்களுக்கு சின்ன ஒரு ஃபிஜி கேப் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஃபிஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து மேலே மூவ் ஆகணுமேனு சொன்னால் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 hourல எங்களுக்கு ஒன் ஹவரில் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய லிக்யூடிட்டிஸ் ஹண்ட் நடந்திருக்குது. சரியா? இப்போ எங்களுக்கு லிக்யூடிட்டி எப்படி அடிக்கணும்னு சொன்னால் இது ரெண்டு லிக்விடிட்டி அடிக்கிறோம். சரியா? அப்போ இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது. லிக்விடிட்டி ஹண்ட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பையிங் ப்ரெஷரில் மேலே மூவ் ஆகுது. சரியா? அதே நாங்கள் பார்த்தோம்னா 4 hourலையும் வந்து எங்களுக்கு அங்கே லிக்விடிட்டிஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஃபிஜி கேப்பை ஃபில் பண்ணிச்சுட்டு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் இங்கே தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு இதை எடுத்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஜோன் எங்களுக்கு எடுத்துருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு பின்னால் நெக்ஸ்ட் மூவ் இது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லைன் வரைக்கும். எங்களுக்கு ஜோன் 9 போடலாம். இந்த ஜோன் வரைக்கும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $74,528 $75,070 வரைக்குமே எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எங்களுக்கு 2 ஃபிஜிஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபிஜி அண்ட் இங்கே ஒரு ஃபிஜி. இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கிற இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு இந்த லைன் இந்த நெக் லைன் இருக்குது தானே, இந்த நெக் லைனில் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் தரணும். இந்த ஃபிஜியில் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. இப்போ இங்கே போயிட்டு இப்படி ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. எங்களுக்கு இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்படி கேண்டில் க்ளோஸ் வைக்கமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். இப்போ மேலே மூவ் ஆகக்குள்ள எங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஃபிஜி கேப்லேயும் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் தரணும். எங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. எங்களுக்கு மேலே மூவ் ஆகணும். அப்படி மேலே மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகும். எங்களுக்கு சப்போஸ் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எங்களுக்கு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 2026 Februaryலேருந்து இப்போ வரைக்குமே 26 March வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மெயினாக இங்கே ஒரு ஜோன் இருக்குது. $83,649 $79,286. அது என்ன ஜோன் சொன்னால் இங்கே பார்க்கலாம். எங்களுக்கு வீக்லி சார்ட்டுடைய ஒரு ஃபிஜி கேப். இப்போ வீக்லி சார்ட்டுடைய இந்த எஃப்ஜி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இந்த மேலே மூவ் ஆகி இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் திருப்பி டவுன் ஃபோல் தான் ஆகும். இப்போ எங்களுக்கு நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோம்னாலும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சைட் வேஸை பார்த்தோம்னாலும் அதில் ஃபார்ம் பண்ணுற வீக்லி சார்ட்டுடைய ஃபிஜி கேப்ஸை ஃபில் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து திருப்பி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற மார்க்கெட் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுன்னு சொன்னால் திருப்பி எங்களுக்கு கீழே தான் டவுன் ஃபோல் ஆகும். கீழே டவுன் ஃபோல் ஆகக்குள்ள நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். எங்களுக்கு இந்த லைனை பிரேக் டவுன் பண்ணணும். இந்த லைன் அண்ட் இந்த ஜோன் இது ரெண்டுக்குள்ளுக்கு தான் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது சரி ஒன்று பிரேக் அவுட் பண்ணிச்சுண்டா பிரேக் டவுன் இப்போ இந்த லைனை பிரேக் டவுன் பண்ணிச்சுண்டா
எங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து இந்த 60,000 இந்த லைனுக்குள்ளுக்கும் எங்களுக்கு இந்த 83,649 இந்த லைனுக்குள்ளுக்கும் தான் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்குது. சரியா, இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது, இதுக்குள்ள மட்டும்தான் ட்ரேட் ஆகுது. இப்போ வந்து எங்களுக்கு இங்கே மூவ் ஆகி இங்கே ரிஜெக்ஷன் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் டவுன் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகுதுண்டா ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகும் கீழே வரைக்கும். சரியா, கீழே வரைக்கும் எங்களுக்கு எது வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகும்டா எங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோன் வரைக்கும் $55,169 $50,257 வரைக்குமே பிடிசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். என்று சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் தான் இந்த பிளேஸில் தான் எங்களுக்கு 4 ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. 4 பை சைடுக்கு மூவ் ஆகிருக்குது. இங்கே ஒன்று பட்டு சப்போர்ட் எடுத்து மேலே, திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே, திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே. அப்போ இதெல்லாம் வந்து பையிங் ஜோனாக இருந்திருக்குது. இப்போ இந்த பிளேஸில் வந்து பையர்ஸ் வந்து என்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாக இருக்குது. இப்போ நம்ம இஎம் எனபிள் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இஎம் எனபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இஎம்ஏ வந்து இப்போ கரண்ட்டாக வீக்லியில் வந்து நடக்கிறது என்னென்னு சொன்னால் 200 இஎம்ஏல சப்போர்ட் எடுத்துருக்குது. இப்போ 200 இஎம்ஏல சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே மூவ் ஆகுது. மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் எங்களுக்கு இந்த 20 இஎம்ஏல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த 200 இஎம்ஏ இருக்குது தானே, இந்த 200 இஎம்ஏல இருந்து சப்போர்ட்டில் இருந்து ஃபுல்லாக மேலே மூவ் ஆகி ஒன்று இந்த 20 இஎம்ஏ இல்லைன்னு சொன்னால் 100 இஎம்ஏ அப்படி இல்லைன்னு சொன்னால் 50 இஎம்ஏல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இங்கே வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னால் அங்கே எங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு ஒரு சிஎம்ஏ கேப்பம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ சிஎம்ஏ கேப்பம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சிஎம்ஏ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இஎம்ஏ ரிஜெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் எஃப்இஜியோட ரிஜெக்ஷனில் மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். அப்படி டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகும். என்னென்னு சொன்னால் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இது வந்து அதோடைய நெக்லைனாக இருக்கும். நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்படக்கிட்ட மார்க்கெட் வந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, அப்போ நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து 4 ஹவர்லேயும் எங்களுக்கு வந்து 200 இஎம்ஏ சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. இங்கே இந்த பிளேஸில் 200 இஎம்ஏ சப்போர்ட் மட்டும் இல்லாமல் 1 ஹவர்லேயும் எங்களுக்கு வந்து 50 220 இந்த இஎம்ஏ சப்போர்ட்டில் தான் மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற ஃபார்மாக இருக்குது. ஏன்னா 1 ஹவர்லேயும் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற ஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 ஹவர்லேயும் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற தான் ஃபார்மாக இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஹியூஜான பம்ப் ஒன்று பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Cointech Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.